இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தாங்க. நம்ம விஜயாவை எடுத்துக்கங்க. விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் சிவனும் பார்வதியும் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அதை பார்த்து விஜயா கடுப்பாகி இவங்க 2 பேர்த்த எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏங்க விஜயா உங்களுக்கு இந்த வேலை? அவங்களுக்கு யாருமே இல்லை, தனியாக இருக்காங்க. சிவனும் அவர் வந்து அவரோட ஒரு துணையாக இருந்தால் உங்களுக்கு ஏங்க? அதனால் ஏங்க பிரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா தாங்க. மீனா ரோகிணி பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கலாமே இருக்கலாங்க. அதுக்கு நம்ம முத்துவாதும் தெரிஞ்சிருந்துருக்கலாம். முத்து தெரிஞ்சோன்னே நேரா ஒரு கலவரமே நடந்திருக்கும். மீனா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தன்னோட வேலையை விட்டுட்டு வீட்டில் உள்ள வேலையும் பார்க்க முடியாமல் ஒழுங்காக சாப்பிட முடியாமல் கவலையாக யோசித்துக்கிட்டே எந்த நேரமும் அவங்க உடம்பையும் கெடுத்துக்கிட்டு டென்ஷன்லேயே இருக்காங்க. அதுக்கு வீட்டில் உண்மையை சொல்லியிருக்காங்க. அவங்க மனசாட்சி அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்குது. மனசாட்சி சொல்லுன்னு சொல்லையில் நீங்கள் ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ரோஹிணி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா? அவங்க என்னங்க பண்ண போகிறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் சாவ போகிறேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதானே. ஆனால் அங்கே அவங்க வீட்டுக்காரோட ஜாலியாக அவங்களோட பிஸ்னஸை பார்த்துட்டு அவங்க லைஃப்பை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை பற்றியாங்க அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கார்ட்டையாவது முத்துட்டியாவது சொல்லுங்கங்க. அவராவது ஏதாவது அதுக்கான ஒரு காரணம் ஏதாவது சொல்லுவார்லங்க உங்களுக்கு. அதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.